வட தமிழ்நாடு அப்படிங்கிறது அது ஒரு தனி மாநிலமாக பார்க்கப்பட வேண்டியது அப்படின்னு எதன் அடிப்படையில் அதை கேட்குறீங்க? இப்போ இதுவரை வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 24 பேர் தென் தமிழ்நாட்டவர்கள் வட தமிழ்நாட்டில் நின்று எம்பி ஆகிறோம். ஆனால் ஒரே ஒரு வட தமிழ்நாட்டுக்காரன் கூட தென் தமிழ்நாட்டில் இருந்து எம்பி ஆகலை. அடுத்தது டிஆர் பாலு எடுத்துக்கணும். அவங்க தஞ்சாவூர்காரர். அங்கே நின்னார் ஒரு தரம், அவங்க மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்டவர். அவர் தென் சென்னையில் நின்று 4 முறை எம்பி ஆகிறாரு. இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் நின்று 2வது முறையோ 3வது முறையோ எம்பி ஆகிறாரு. இந்த ஏமாளித்தனம் இருக்குது நம்மகிட்ட. அதனால் வட தமிழ்நாடுன்னு பிரிஞ்சால் தென் தமிழ்நாட்டவர்களின் மேய்ச்சல் காடாக இருக்கிற இந்த நிலையை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை. இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு, ஆனால் எல்லாமே இப்போ முன்னாடி சேர சோழ பாண்டியர்கள் சொன்னது போல் எல்லாமே தமிழ் குடிகள் தானே? ஆமாம், எல்லாமே தமிழ் குடிகள்னு சொல்லிட்டு தென் தமிழ்நாட்டு தமிழ் குடி மட்டும் இங்கே ஆண்டுக்கிட்டு இருந்தால் எப்படி? அந்தந்த பகுதியில் இருக்கிறவன் அவங்க ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரணும். அப்படி விடுறதில்லை. இப்போ உதாரணமாக சொன்னால் வட தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா 38% 40% வன்னியர் இருக்கான். இவனுக்கு எந்தவித ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற வாய்ப்பும் தரப்படுவதில்லை.